Dear students, அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் backcross and testcross related ஒரு சின்ன அறிமுகம், அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்ட 4 வினாக்களை கண்டோம். இன்றைய காணொளியில் சேம் backcross testcross பிற்கலப்பு மற்றும் சோதனை கலப்பு ரிலேட்டடாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள மற்ற வினாக்களை காண்போமா? Are you ready? ஏற்கனவே 4 கொஷின் பார்த்துருந்தோம். இப்போ 5வது கொஷினுக்கு போகிறோம். எல்லாமே கொஞ்சமாக வேரியேஷனாக இருக்கும். பட் ஆன்சர்ஸில் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. Question number 5 for you. A cross in which an organism showing a dominant phenotype crossed with the recessive parent in order to know its genotype is called. இங்கே ஒரு கலப்பு நடைபெறுகிறது. அந்த கலப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த உயிரினத்தில் என்ன தெரியறதுன்னா டாமினன்ட் கேரக்டர், ஓங்கு பண்பானது வெளிப்படுகிறது. டாமினன்ட் ஃபினோடைப்னா புறத்தோற்றம்னு பேர். டாமினன்ட்னா ஓங்கிய புறத்தோற்றமானது வெளிப்படுகிறது, அதாவது ஓங்கு பண்பு வெளிப்படுகிறது. அதை யாரோட கிராஸ் பண்ணுறாங்கன்னா ரெசசிவ் பேரண்ட், அந்த ஓங்கிய பெற்றோரினை ஒடுங்கிய பண்பு கொண்ட ஒரு பெற்றோருடன் கலப்பு செய்கின்றனர். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா in order to know its genotype is called. இந்த ஓங்குதன்மை உள்ள பெற்றோரோட ஜீனோடைப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிராஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஸ்க்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி F1 ஹைப்ரிட் டாமினண்ட்டாக ரெசசிவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பண்ணுற கிராஸுக்கு பேர் டெஸ்க்ராஸ்னு பேர். அப்போ இந்த ஒரு பேரண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பேரண்ட்டில் டாமினன்ட் ஃபினோடைப் தெரியுறது, அதை ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுறோம். அது மாதிரி கிராஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 1:1 ரேஷியோவில் என்ன வரும்? டால் ஈஸ் டு டுவார்ஃப் வரும். நம்ம ஒரு பண்பு கலப்பு படித்தோம். அப்போ இதற்கான கலப்பு என்பது சோதனை கலப்பு. டெஸ்ட் கிராஸ் என்பது உங்களுக்கு தெரியும். இது மோனோ ஹைப்ரிட் கிராஸும் கிடையாது, பேக் கிராஸும் கிடையாது. பேக் கிராஸ்னால் அதை டாமினன்ட் பேரண்ட்டோடையும் கிராஸ் பண்ணலாம், ரெசசிவ் பேரண்ட்டோடையும் கிராஸ் பண்ணலாம். ஒங்குதன்மை உள்ள பெற்றோருடன் கலப்பு செய்யலாம், ஒடுங்குதன்மை உள்ள பெற்றோருடன் கலப்பு செய்யலாம். அப்போ அது இங்கே வரதில்லை. அப்போ டயப்ரிட் கிராஸு இருபண்பு கலப்பு இதுக்கு வராது. அப்போ F1 ஹைப்ரிட் ஆர் ஒரு டாமினன்ட் பேரண்ட்டை ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணி அதோட ஜீனோடைப்பை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கிராஸ்க்கு என்ன பேர்? டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்பு. வேறு மாதிரி இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரெசசிவ் பேக்க்ராஸ். ரெசசிவ்னா ஒடுங்கிய பிற்கலப்பு. குழந்தைகளா, இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 6 பாருங்க. The genotype of a plant showing the dominant phenotype can be determined by. ஃபர்ஸ்ட் ஜீனோடைப்னா என்ன? ஒரு பண்பின் ஜீன் வெளிப்பாடு, ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ கேரக்டர்னு சொல்லுவோம். தமிழ்லையும் அது ஜீனோடைப் நம்ம சொல்லலாம். ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப்பை ஜீனாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அது டாமினன்ட் ஃபீனோடைப்பை காமிக்கிறது. ஃபீனோடைப்னா ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன்னு பேர், ஒரு பண்பின் புற வெளிப்பாடுன்னு பேர். இப்போ டால்னு ஒரு புற வெளிப்பாடு படித்தோம். இந்த டால்ங்கிறது என்ன ஆகும்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன்லேயும் ஒத்த காரணி நிலையிலும் வெளிப்படும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் வேறுபட்ட காரணி நிலையிலும் வெளிப்படும். இங்கே என்ன கேட்குறாங்க? த ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட் ஷோயிங் த டாமினன்ட் ஃபீனோடைப். ஒரு ஜீனோடைப்பை பார்க்குற அது என்ன பண்ணுறது? ஒரு தாவரத்தின் டாமினன்ட் ஃபீனோடைப்பை காமிக்கிறது, புறத்தோற்றத்தை காட்டுகிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுல எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது மாதிரி இதுக்கும் ஹெல்ப் பண்ணுற கிராஸுக்கு என்ன பேர்? டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்புன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த F1 கேபிட்டல் Tன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹோமோசைகஸாக இருக்குது. அதை நம்ம ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்ரேஷனில் வர்றது எல்லாமே டாலாக தான் இருக்கும், நெட்டையாக தான் இருக்கும். அதுவே F1 ஹைப்ரிட்ங்கிறது ஹெட்ரோசைகஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம இது மாதிரி F1 டெஸ்ட் கிராஸ் பண்ணோன்னா F2ல் 1:1 ரேஷியோவில் கேபிட்டல் T ஸ்மால் t வரும். அப்போ எல்லாமே டாலாக வந்ததுன்னா அது ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே 1:1 ரேஷியோவில் டால் ஈஸ் டு டுவார்ஃப் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். அதனால் இது மாதிரி அந்த ஹைப்ரிடோட
phenotype தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் எது அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் சோதனை கலப்பு. பேக் கிராஸும் கிடையாது, டயபிரட் கிராஸும் கிடையாது, பெடிகிரி அனலைசிஸும் கிடையாது. பாரம்பரிய பகுப்பாய்வுன்னு சொல்லுவாள். நம்ம ஃபேமிலியில் டிசீசஸ் எப்படி சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் பண்ணுறது அதை படிக்கக்கூடியது தான் நம்ம பெடிகிரி அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. In order to find out the different types of gametes produced by a pea plant having the genotype of capital A, small a, capital B, small b, it should be crossed to a plant with the genotype. ஒரு பட்டாணி தாவரம் இருக்குது. அந்த பட்டாணி தாவரத்தோட ஜீனோடைப் என்னன்னா கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டோம். இதுலேருந்து வித்தியாசமான கேமெட் ஃபார்ம் ஆகுது. பல வகையான கேமெட். உங்களுக்கு என்ன கேமெட் வரும்னு தெரியும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு ஒன்று வரும், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு ஒன்று வரும், கேபிட்டல் ஏ ஸ்மால் பின்னு ஒன்று வரும், ஸ்மால் ஏ கேபிட்டல் பின்னு ஒன்று வரும், ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு ஒன்று வரும். இது பலவிதமான கேமெட்டுகளை உருவாக்குவதை கண்டுபிடிப்பதற்கு அதை எதோட கிராஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கா. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. உங்களுக்கு தெரியும் இது மாதிரி வித்தியாசமான கேமெட் ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எதோட கிராஸ் பண்ணுவாங்க, எப்பயும் ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுவாங்க. ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்வார்கள். அது மாதிரி நம்ம கலப்பு செஞ்சோன்னா 1:1:1:1 ரேஷியோவில் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். டயபிரட் டெஸ்ட்கிராஸ் ரேஷியோன்னு படிச்சிருக்கீங்க. இருபண்பு கலப்பு சோதனை கலப்பின் விகிதம். அப்போ எதோட கிராஸ் பண்ணணும்னா இந்த ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணினால்தான் எத்தனை வகையான கேமெட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. டெஸ்ட் கிராஸ் இன் பிளான்ஸ் ஆர் ட்ரோசோஃபைலா. சோதனை கலப்பை பண்ணுறீங்க, அது தாவரத்தில் பண்ணலாம். ஆர் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற பழப்பூச்சியில் பண்ணலாம். இன்வால்வ்ஸ் கிராசிங். அப்போ சோதனை கலப்பு என்பது தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பழப்பூச்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதனை குறிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கோ, ஏ பிட்வீன் 2 genotypes with dominant trait. 2 ஜீனோடைப்பை நம்ம கிராஸ் பண்ணுறோம், 2 பேருமே டாமினன்ட் ஜீனோடைப் இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? டாமினன்ட் ரைட் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கிராஸ்ட் வித் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் இருக்கணும். இது டாமினன்ட். வேறு மாதிரி சொல்லணும்னா கேபிட்டல் டி கிராஸ்ட் வித் கேபிட்டல் டி. இது மாதிரி கிராஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கேட்டுக்கிறது டெஸ்ட் கிராஸ் சோதனை கலப்பு. ரெண்டாவது பாருங்க, பிட்வீன் 2 genotypes with recessive trait. ஒடுங்கிய பண்பினை பெற்றிருக்கக்கூடிய 2 கிராஸ் பண்ணுறது. இது எப்படி வரும்னா ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் கிராஸ்ட் வித் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் ஆர் ஸ்மால் டி கிராஸ்ட் வித் ஸ்மால் டி. இதுவும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இல்லை. பிட்வீன் 2 hybrids, 2 கலப்புயிரிகளை கலப்பு செய்தல். கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் கிராஸ்ட் வித் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர். இதுவும் கிடையாது. The F1 hybrid with double recessive genotype. முதல் தலைமுறை கலப்புயிரினை F1 hybrid double recessive genotype, இரட்டை ஒடுங்கிய ஜீன்களை பெற்றிருக்கக்கூடியது. இதோட கிராஸ் பண்ணுறது. ஆர் கேபிட்டல் டி கிராஸ்டு வித் ஸ்மால் டி இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கிராஸ்டு வித் ஸ்மால் ஆர் ஒய். இது மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெஸ்ட் கிராஸ்னு பேர். இதுதான் இதுக்கு சரியான ஆப்ஷன். அப்போ ஏ பி சி 3மே தப்பு. 4th ஆப்ஷன் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. அசர்ஷன் ரீசன். இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அசர்ஷன் ரீசன் நம்ம கொஷின் வந்ததுன்னா அதை படிக்கிறப்பே அது ரைட்டாக தப்பாக நமக்கு தெரிஞ்சுடுத்தோன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அசர்ஷன் என்பது கூற்று, ரீசன் என்பது காரணம். A geneticist crossed 2 plants, he got 50% of dwarf progenies. ஒரு மரபியல் அறிஞர் 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணுறாரு. 2 தாவரத்தை கலப்பு பண்ணுறப்ப கலப்புயிரி வருது பாருங்களேன், F1 ஜெனரேஷன். அந்த முதல் தலைமுறை கலப்புயிரியில் 50% என்ன இருக்குது அப்படின்னா டுவார்ஃப், ஒடுங்கிய, குட்டை நம்ம படித்தோம் பாருங்களேன், ஒடுங்கிய பண்பானது வெளிப்படுகிறது. எஸ், வெளிப்படுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த அசர்ஷன் கூற்று என்பது சரி.
ஏன்னா நம்ம ஏற்கனவே டெஸ்ட் கிராஸ் படிக்கிற சமயத்தில் மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் ஒருவன்பு சோதனை கலப்பு படிக்கிற சமயத்தில் கேபிட்டல் டி ஸ்மால் டியோட கிராஸ் பண்ணப்போ F2 ஜெனரேஷனில் 50% என்ன வந்தது, டால் பிளான்ட் வந்தது, 50% என்ன வந்தது, டுவார்ஃப் பிளான்ட் வந்தது. அப்போ அசர்ஷன் என்பது மெண்டல் பிரகாரம் ரைட். அடுத்தது ரீசன், காரணம், இட் ஃபாலோஸ் மெண்டலியன் லா as one of parent might be heterozygous. இது மெண்டலியின் விதிகளை பின்பற்றுகிறது. அந்த ரெண்டு பேரண்ட் கிராஸ் பண்ணதில் ஒரு பெற்றோர் என்னவா இருக்க முடியும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க முடியும். ஒரு பேரண்ட்டு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருந்தால்தான் F2 ஜெனரேஷனில் உங்களுக்கு என்ன ஆகும், 50% யார் வர முடியும், ரெசசிவ் பேரண்ட் வர முடியும், ஒடுங்கிய பெற்றோர் வர முடியும். அப்போ ரீசனும் சரி, அசோஷனும் சரி, ரீசனும் சரி. அப்போ ரீசன்கிறது அசோஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இதுதான் அதுக்கு ஆன்சராக இருக்க முடியும். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா பாருங்க, ரெண்டுமே சரி. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இதான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பி பாருங்க, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இது தப்பு. அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் இன்கரெக்ட். இதுவும் தப்பு. அசர்ஷன் இஸ் நாட் கரெக்ட் பட் ரீசன் இஸ் கரெக்ட். இந்த ஆப்ஷனும் தப்பாக போயிடும். ஆன்சர் ஒரு செக் பண்ணிவிடுவோமா? இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. கூற்றும் சரி அசர்ஷன், காரணமும் சரி ரீசன், அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இந்த காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். முன்னாடி சொன்னது தான், இதுதான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. When a plant of F1 generation is crossed with homozygous dominant parent, it is known as. F1 generation பிளான்ட்டை யாரோட கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் F1 ஜெனரேஷன் பிளான்ட்டை யாரோட கிராஸ் பண்ணுறோம், ஹோமோசைகஸ் டாமினண்ட்டோட கிராஸ் பண்ணுறோம். அப்போ F1 ஜெனரேஷன் பிளான்ட்டை ஹோமோசைகஸ் ஓங்குதன்மை உள்ள பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதுக்கு பேர் டாமினண்ட் பேக்க்ராஸ்ன்னு பேர், ஓங்கு பிற்கலப்புன்னு பேர். அப்போ டெஸ்ட் கிராஸும் தப்பு, ஸ்பெஷல் கிராஸும் தப்பு, ஸ்பெஷல் சிம்பிள் கிராஸும் தப்பு. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க முடியும்? பேக் கிராஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. எ டெஸ்ட் கிராஸ் இஸ் கேரிட் அவுட் டு. சோதனை கலப்பு இதனால் செய்யப்படுகிறது, இதற்கு பயன்படுகிறது. பாருங்க, டிட்டர்மைன் த ஜெனோடைப் ஆஃப் அ பிளான்ட் இன் F1 ஜெனரேஷன். F1 தலைமுறை தாவரத்தின் ஜீனோடைப்பினை தெரிந்து கொள்ள உதவுகிறது. இதுதான் ஆப்ஷன் சரியாக இருக்க முடியும். பாக்கியும் பார்ப்போம். Determine whether 2 species or varieties will breed successfully. 2 சிற்றினங்களோ அல்லது 2 வகைகளோ அவங்களுக்கு நடுவில் கலப்பானது ப்ரீடிங் என்பது சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்டறிய உதவுகிறது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. Predict whether 2 traits are linked. அந்த 2 பண்புகள், ட்ரைட் அப்படின்னா நம்ம பண்புகள்னு சொல்லுவோம், அந்த பண்புகள் இணைந்துள்ளன பிணைந்துள்ளன என்பதை கண்டறிய உதவுகிறது. அதுவும் இல்லை. Assess the number of alleles of a gene. ஒரு ஜீனில் உள்ள அல்லீல்களின் எண்ணிக்கையினை அறிய உதவுகிறது. இதுவும் சரியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ பர்ஃபெக்டான ஆன்சர் என்ன இருக்க முடியும்? F1 ஹைப்ரிடோட ஜீனோடைப்பை, முதல் செய் தலைமுறை தாவரத்தின் ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Mating of an organism to a double recessive in order to determine whether it is homozygous or heterozygous for a character under consideration called. ஒரு பிளான்ட் இருக்கு, அதை யாரோட கிராஸ் பண்ணுறீங்கன்னா ஒடுங்குதன்மை உள்ள பெற்றோருடன் கலப்பு செய்கிறீர்கள். அந்த கலப்பு செய்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஹோமோசைகஸா ஆர் ஹெட்ரோசைகஸாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹோமோசைகஸ்னா ஒத்த காரணி நிலைன்னு பேர், ஹெட்ரோசைகஸ்னா வேறுபட்ட காரணி நிலைன்னு பேர். ஒத்த காரணி நிலைனா கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் வச்சுக்கோ. வேறுபட்ட காரணி நிலைனா கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோ. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுகிறது. அது என்ன கிராஸாக இருக்க முடியும்னு கொடுத்துருக்கா. ரெசிப்ரோக்கல் கிராஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் கிராஸ் கொடுத்துருக்காங்க, டயபிரிட் கிராஸ் கொடுத்துருக்காங்க, பேக் கிராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த F1ல் ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸாக கண்டுபிடிக்கணும்னாலே அது என்ன கிராஸாக இருக்க முடியும்? டெஸ்ட் கிராஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் உனக்கு தெரியும், ஒன்றில் ஒரு பிளான்ட்டை மேலாக வச்சுட்டு இன்னொன்று ஃபீமேலாக வச்சுட்டா அடுத்த கிராஸில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல மேலாக எடுத்துன்றதை ஃபீமேலாக வச்சுட்டு ஃபீமேலாக இருக்கிறத மேலாக வச்சுன்னு கிராஸ் பண்ணுவாங்க. அதுமாரி கிடையாது, அது சான்ஸ் கிடையாது. டயபிரிட் கிராஸும் இல்லை, பேக் கிராஸும் இல்லை. அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன இருக்க முடியும்? டெஸ்ட் கிராஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே. Dear students, in the back cross,
டெஸ்ட் கிராஸ் ரிலேட்டடாக விளக்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மூலமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.